மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட கடைசி ரயிலில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கியிருக்கலாம். வணக்கம் மீரான், தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கூடிய இந்த ரயில் மீண்டும் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரக்கூடும்? வணக்கம். தென்னகர ரயில்வே சார்பில் சென்னை புறநகர் பகுதியில் மின்சார ரயில் சேவையில் பராமரிப்பு பணிகளானது இன்று நடைபெறும் என்று தென்னக ரயில்வே ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த பராமரிப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை கடற்கரை பகுதியில் இருக்கிற யார்டு, அதே போல தாம்பரம் பணிமனையில் இருக்கின்ற யார்டு பகுதிகளிலிருந்து இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. அதே போல இந்த கோடம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் வரையும், அதே போல பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரை என 3 கட்டங்களாக இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறும் என்று தென்னக ரயில்வே அறிவித்திருந்தது. இதன் காரணமாக காலை 10:30 மணி முதல் 4:30 மணி வரை சென்னை தாம்பரம் கடற்கரைக்கான மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. 44 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடைசி ரயிலானது 10:30 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு புறப்பட்டு சென்றது. இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் ஒரே நேரத்தில் கடைசி ரயிலில் ஏறி சென்றதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிக அளவு பயணிகள் கூட்டத்துடன் அந்த ரயிலானது கடைசி ரயிலானது புறப்பட்டு சென்றது. தாம்பரம் செங்கல்பட்டு பகுதியை பொறுத்தவரைக்கும் 11:55 பகுதி நேரமாக மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. தற்போது நிலையில் அந்த பராமரிப்பு பணிகள் அந்த தென்னக ரயில்வே சார்பில் தண்டாவள பராமரிப்பு பணிகள் சென்னை கடற்கரை, அதே போல கோடம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் ரயில் நிலையம் வரையிலும், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையம் வரை 3 கட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு மாலை 4:30 மணிக்கு மின்சார ரயில் சேவையானது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தாம்பரத்திலிருந்து சென்னை செல்பவர்கள் பேருந்து பயணத்தில் மட்டுமே செல்ல முடியும் என்பதால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். இதனால் சென்னைக்கு செல்லும் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதுகிறது. ஏராளமான பயணிகள் கூட்ட நெரிசலில் பயணம் செய்யும் காட்சிகளை தான் நம்ம இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கூடுதல் பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து வருகின்ற விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் அதிக அளவு தாம்பரம் பகுதிக்கு வருவதாலும் தற்போது மின்சார ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு கூடுதல் பேருந்துகள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வந்ததன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. கடும் போக்குவரத்து நெரிசல், கூட்ட நெரிசலுக்கு இடையே பொதுமக்கள் பயணம் செய்யும் காட்சிகளை தான் நம்மால் தாம்பரம் பஸ் நிலையத்தில் பார்க்க முடிகிறது. கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்த மாநகர போக்குவரத்து அதிகாரிகளும், அதே போல போக்குவரத்து சீர் செய்ய போக்குவரத்து போலீசாரும் தற்போது பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிக அளவு கூட்டத்துடன் தாம்பரம் பேருந்து நிலையம் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.